வணக்கம் மாணவர்களே. இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா 9ஆம் வகுப்பு தமிழ் பாடத்தில் இயல் 2ல் நம்ம ஏற்கனவே பார்ட் 1 வீடியோ பார்த்துருக்கோம். அதை நம்ம பார்க்கலான்னா நம்ம சேனலில் இருக்கும் போய் பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம அந்த புக் பேக்கில் இருக்கிற கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சர்ஸ் தான் பார்க்க போகிறோம். இது பார்ட் 2 வீடியோ, பின்னாடி பார்க்கலாம். அறிஞர்களின் பொன்மொழிகளை தமிழில் மொழிபெயர்த்து எழுதுக சொல்லி கொடுத்துருக்காங்க. நமக்கு மொத்தம் 4 பொன்மொழிகள் கொடுத்துருக்காங்க. இது ஆங்கிலத்தில் கொடுத்துருக்காங்க, நமக்கு தமிழில் எழுத சொல்லியிருக்காங்க. நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜில் எழுதியிருக்கேன். அதை பார்த்து அப்படியே நீங்களும் அதை காப்பி பண்ணி எழுதிக்கோங்க. இப்போ நம்ம பார்க்கலாம். எல்லா பூக்களும் இயற்கையில் உயிருடன் இருக்கிறது. ஃபஸ்ட்டு இதுக்கான ஆன்சர். ரெண்டாவதுக்கு சூரிய அஸ்தமனமே முதலில் எனக்கு பிடித்த வண்ணம், வானவில் வண்ணம் அடுத்த நிலைதான். அடுத்து மூணாவது அதிகாலை நடைபயிற்சி அந்நாளுக்கே ஒரு வரமாகும். அடுத்து நாலாவதுக்கான ஆன்சரும் எழுதியிருக்கேன். இதை பார்த்து அப்படியே நீங்கள் இந்த பேஜில் பார்த்து அப்படியே காப்பி பண்ணி எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிழை நீக்கி எழுதுக. ஃபஸ்ட்டில் கட்டியதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா, அதை அடிச்சுட்டு அதுக்கு பதிலாக கட்டினார்னு எழுதிக்கோங்க. அடுத்து மதியழகன் தீக்காயம் ஏற்பட்ட இடத்தில் உடனடியாக தண்ணீர் கொண்டு குளிர வைத்தன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. குளிர வைத்தால்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, அங்கே வைத்தான்னு எழுதிக்கோங்க. இல்லை எடுத்துகிட்டு அதுக்கு பதிலாக இன் போட்டுக்கோங்க. அடுத்து மூணாவது புரிகின்றனன்னு இருக்குது, அதுக்கு பதிலாக புரிகின்றது. அடுத்து நாலாவது பார்த்தீங்கன்னா வைத்திருக்கிறோம் இருக்குது, அதுக்கு பதிலாக நீங்கள் என்ன எழுதணும்னா வைத்திருக்கிறார்கள். அடுத்து அஞ்சாவது பார்த்தீங்கன்னா தப்பிப்பான்னு சொல்லி இருக்கும், அதுக்கு பதிலாக என்ன எழுதணும்னா தப்பித்தனர். அவ்வளோதான். இதை பார்த்து எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட்டு காட்சியை கண்டு கவினுர எழுதுகள் சொல்லி கொடுத்துருக்காங்க. சில காட்சி ஒரு எறும்பு ஒரு இதை இதை தூக்கிட்டு இருக்க மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுக்கு நமக்கு ஒரு கவிதை மாதிரி எழுத சொல்லியிருக்காங்க. இதை பார்த்து அப்படியே நீங்கள் உங்கள் புக்கில் காப்பி பண்ணி எழுதிக்கோங்க.